Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TNPSC Max Unit 1 Aptitudeல second topic percentage. So first topic simplification நம்ம 10 types solve பண்ணி முடிச்சிட்டோம். Shortcut method use பண்ணி previous year questions எல்லாத்தையும் எடுத்து solve பண்ணிட்டோம். இப்போ second topic போயிருக்கோம் percentage. So இதை நம்ம type wise பார்க்கலாம். Previous year questionsலாம் எடுத்து shortcut methodல நான் solve பண்ண போறேன். So அதுக்கு முன்னாடி TNPSC Max syllabusக்கான recap பார்த்துருங்க. Unit 1 Aptitude 15 questions கேட்பாங்க. அதுல 10 topics இருக்கு. First 6 topics இது. Remaining topics இது. Next Unit 2 Reasoning. இதுல 10 questions கேட்பாங்க. 6 topics இருக்கு. பார்த்துக்கோங்க. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா TNPSC Maxல Aptitudeல second topic percentage எடுத்து solve பண்ண போறோம். அதாவது previous year questionsலாம் எடுத்து shortcut method use பண்ணி solve பண்றோம் type wise. First type ஓட video link நான் கீழே descriptionல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. And first topic simplification ஓட 10 types ஓட video link நான் கீழே descriptionல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது type 2. So question பாருங்க 117 question convert decimal into percentage அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த 4.7 நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெர்சன்டேஜ நம்பரா கன்வெர்ட் பண்ணுவோம் அண்ட் ஒரு நம்பரை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த 2 மெத்தட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். So first the percentage of 4.7 is என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த நம்பரை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸ்ன்றது ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 100 அப்படின்னு பண்ணணும். ஸோ இந்த 4.7 நான் 100 கூட மல்டிப்ளை பண்ண போறேன். யூஸ்வலா மல்டிப்ளிகேஷன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ 5 into 10னா 50 அந்த மாதிரி நம்ம ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ 5 into 100னா 500 அப்படின்னு. ஆனா இங்க டெசிமல் பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டை மல்டிப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் இப்போ நான் ஷார்ட்கட் சொல்ல போறேன். பாயிண்ட் இருக்கு இல்லையா? இத ஒரு நம்பருக்கு தள்ளி வச்சா ஒரு ஜீரோவை அடிச்சுக்கோங்க. சோ இந்த பாயிண்ட ஒரு நம்பருக்கு தள்ளி வைக்கிறேன் நானு. அதனால இந்த ஜீரோவை நான் அடிக்கிறேன். இப்போ இது 47 into 10 அப்படின்னு ஆயிடுதா? சோ 47 into 10 என்னது? 470%. சோ ஆப்ஷன் டி தான் இந்த சம்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 118th கொஸ்டின். The percentage of 0.05 is அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. யாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். டிவைட் பை 100 பண்ணணுமா மல்டிப்ளை பை 100 பண்ணணுமா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், ஒரு நம்பரை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 100 பண்ணணும். இப்போ இது ஒரு நம்பர், இதை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும்னா 100 கூட மல்டிப்ளை பண்ணணும். இங்க டெசிமல் பாயிண்ட் இருக்கு. ஸோ இதை நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டெசிமல் பாயிண்ட ஒரு டிஜிட் இந்த பக்கம் தள்ளனா ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ இது எப்படி ஆகும்? 0.5 into 10 அப்படின்னு ஆகுமா? நெக்ஸ்ட் இந்த டெசிமல் பாயிண்ட ஒரு டிஜிட் இந்த பக்கம் தள்ளனா ஒரு ஜீரோ கேன்சல் பண்றோம். அப்போ 5 அப்படின்னு வருமா? இப்போ 5% தான் இந்த சம்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இந்த சம்கான ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் டீட்டெயிலாக சொல்றேன். நீங்க மைண்ட் கால்குலேஷன்ல ஈஸியா போடலாம் ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 119th கொஸ்டின். The percentage of 0.005 is என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு நம்பரை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 100 கூட மல்டிப்ளை பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த டாட்டை ஒரு டிஜிட் தள்ளனா ஒரு ஜீரோ கேன்சல் பண்றோம். அப்ப இங்க டாட் வந்துருது. இப்போ திரும்ப ஒரு டிஜிட் தள்ளனா இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்றோம். அப்போ 0.5 அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்க பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 0.5 இதை நம்ம 0.5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க ஆப்ஷன்ல பாருங்க எங்க இருக்குன்னு. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த சம்கான ஆன்சர். ஸோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க 120th கொஸ்டின். The percentage of 0.85 is என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்பர் தான். இந்த நம்பரை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஹோம்ஒர்க் சம் தெரிஞ்சவங்க போட்டு பார்த்துட்டு ஆன்சரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்க இல்ல ஆன்சர் வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஷார்ட்ஸ் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 121st கொஸ்டின். The percentage of 4.7 is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் டெசிமல் பாயிண்ட்ல வந்திருக்கு. இந்த நம்பரை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பை 100 பண்ணணும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ 4.7 into 100 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட நம்ம ஒரு டிஜிட் தள்ளி வச்சோம்னா
ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ இது 47 into 10 அப்படின்னு இருக்குமா? ஸோ 47 into 10 என்னது? 470. ஆப்ஷன் டி 470% தான் இந்த சம்க்கான ஆன்சர். ஸோ 2 seconds தான் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். டெசிமல் பாயிண்ட்ல வந்திருக்கு, 100ஆல எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படிலாம் நீங்க கவலைப்பட வேணாம். இதான் ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 122nd கொஸ்டின். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 0.01 and 1% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. 0.01ன்றது ஒரு நம்பர். இந்த வேல்யூ வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கொஸ்டின் எப்படி இருக்கணும்னா ரெண்டுமே பெர்சன்டேஜா கொடுக்கணும், இல்ல ரெண்டுமே நம்பரா கொடுக்கணும். ஸோ அப்படிதானே சம் வரணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு, ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. அப்போ நம்ம இந்த நம்பரை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ இந்த பெர்சன்டேஜையும் நீங்க நம்பரா கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம நம்பரை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ற டைப் பாக்குறதுனால நான் இந்த சம் அப்படி சால்வ் பண்ண போறேன். ஸோ இந்த நம்பரை நான் பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றேன். ஒரு நம்பரை பெர்சன்டேஜ் எக்ஸ்ன்ற ஒரு நம்பரை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 100 பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இங்க 0.01 நான் மல்டிப்ளை பை 100 அப்படின்னு பண்றேன். அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தாள்னா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணும். இங்க இருக்க பாயிண்ட்டை திரும்ப இந்த பக்கம் தாள்னா இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்றேன். அப்போ இத 1% அப்படின்னு நான் சொல்லலாமா? கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 0.01 and 1% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இத நம்ம 1% அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். இது கொடுத்திருக்கிறது 1%. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ்னா நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 1% minus 1%னா 0 தானே ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த சம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 123rd கொஸ்டின். The percentage of 1/5 is என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டெசிமல் பாயிண்ட் வச்சு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு நம்பரை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை பை 100 தான் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் மல்டிப்ளை பை 100 பண்ணா இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 5 1s are 5, 5 2s are 10. இந்த 0 இங்க எழுதிக்கிறேன். ஸோ 1 into 20 20. ஸோ ஆப்ஷன் ஏ 20% தான் இந்த சம்க்கான ஆன்சர். ரொம்ப ஈஸி தான் இந்த சம்ஸ்லாம். ஃபிராக்ஷன்ல கொடுத்தாலோ டெசிமல்ல கொடுத்தாலோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 124th கொஸ்டின். The ratio 5:4 expressed as a percent equals என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 2019 TNPSC கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இப்போ இங்க ரேஷியோ கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே ஒன்னு டெசிமல் பாயிண்ட் வச்சு சால்வ் பண்ணிருப்போம், இல்லனா மேல பாருங்க ஃபிராக்ஷன் வச்சு சால்வ் பண்ணிருக்கோம். சோ ரேஷியோ கொடுத்ததுனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரேஷியோ நம்ம எப்படி எழுதலாம்? 5:4 அப்படின்னா 5/4 அப்படின்னு தானே நம்ம எழுதுவோம். சோ இதை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். இதுவும் ஒரு நம்பர் ஃபிராக்ஷன். சோ இதை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும்னாலும் நம்ம 100 கூட மல்டிப்ளை பண்ணலாம். சோ அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 4 1s are 4, 4 2s are 8, இங்க பேலன்ஸ் 2 இருக்கும். 4 5s are 20. So 25 into 5 பாருங்க, 5 5s are 25, 5 2s are 10, இங்க ஒரு 2 இருக்கு. So 12. So 125% ஆப்ஷன் டி தான் இந்த சம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 125th கொஸ்டின். Convert 7/4 into percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 6th January 2024 TNPSC கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுவும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும் இல்லையா? ரொம்ப ஈஸி. ஒரு நம்பரை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி போட்டுருங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க இல்லை ஆன்சர் வெரிஃபை பண்றவங்க ஷார்ட்ஸ் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் யாராச்சும் புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 126th கொஸ்டின். விச் இஸ் கிரேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இது மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கு, இது ஃபிராக்ஷன்ல இருக்கு, இது டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே வேற யூனிட்ல இருக்கு. ஸோ நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே ஒரே யூனிட்டா மாத்துறோம். எப்படி மாத்தலாம்? எல்லாத்தையுமே நம்ம பெர்சன்டேஜா மாத்திக்கலாம். ஏன்னா இது ஃபிராக்ஷன்ல இருக்கு, இது டெசிமல்ல இருக்கு, இது மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஆனா ஆப்ஷன் ஏ பெர்சன்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரே யூனிட்டா மாத்தலாம். பெர்சன்டேஜா மாத்தும் போது ஆப்ஷன் ஏவை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஏன்னா அதுலேயே பெர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா, 2/15, இதை பெர்சன்டேஜா மாத்துங்க. ஒரு நம்பரை நம்ம பெர்சன்டேஜா மாத்தணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 100 பண்ணுவோம். அதுதான் நான் இங்க பண்ண போறேன்.
ஸோ 5 3s are 15, 5 2s are 10, இங்கே 0 இருக்கு. ஸோ 2 into 20னா 40 divided by 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இது அப்படியேவாவும் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் கேன்சல் பண்ணுங்க ஃபர்தராக டெசிமல் பாயிண்ட்ல வரும். ஸோ 3 1s are 3, இங்கே 4 ஒரு பேலன்ஸ் 1 வரும். ஸோ 3 3s are 9, பேலன்ஸ் 1 வரும். 0.33 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 13.3% அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்க, 0.17. இதை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், இந்த பாயிண்ட் ஒரு பிளேஸ்ல தள்ளனா ஒரு 0 கட் பண்ணுங்க, இந்த பாயிண்ட்டை அடுத்த பிளேஸ்க்கு தள்ளும் போது இன்னொரு 0 கட் பண்ணுங்க, அப்போ 17% அப்படின்னு வருமா. இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்திக்கலாம். ஸோ இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணலாம். 16 into 3 என்னது, 6 3s are 18, 1 3 is 3, இங்க ஒரு 1 இருக்கு. ஸோ 48 பிளஸ் 2, அதாவது இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், இதை ஆட் பண்ணுவோம், அதான் மிக்சட் ஃப்ராக்ஷன்னா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 48ன்னு வருது. 48 பிளஸ் 2 என்னது, 50/3 அப்படின்னு வருது. ஸோ இதை கேன்சல் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், இல்ல இப்படியே உங்களுக்கு ஃப்ராக்ஷன்லேயே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 3 1s are 3, 3 1s are 3, 4 5. ஸோ 2 இருக்கு பேலன்ஸ். ஸோ 3 6 are 18, பாயிண்ட் வச்சுக்கோங்க, 6 6 6 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 16.6%. அப்போ 13.3 பெருசா 17 பெருசா 16.6 பெருசா, 17 தானே பெருசு. எதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 0.17க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த சம்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 127th கொஸ்டின். தென்றல் saved 1/4 of her salary, her savings percentage is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேலரிலாம் நமக்கு என்னென்னலாம் கொடுக்கல, 1/4 of our salary-ய சேவ் பண்ணியிருக்காங்க, அதோட பெர்சன்டேஜ் என்னன்னு டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 1/4 அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்னா 1 divided by 4, 1 divided by 4, அதுதான் நம்ம 1/4 எழுதுவோம். ஸோ இப்போ பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க, இந்த சேவிங்ஸ் அமௌண்ட் இவ்வளோ, அதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ 4 1s are 4, 4 2s are 8, இங்க பேலன்ஸ் 2 இருக்கும், 4 5s are 20, அப்போ 25%. ஈஸியா சால்வ் பண்ணியாச்சா. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த சம்கான ஆன்சர். இது 7th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் ரொம்பவே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 128th கொஸ்டின். In a survey, 1 out of 5 people said they preferred a particular brand of soap. Convert it into percentage அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ 1 out of 5 people அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ 1 out of 5 people அப்படின்னு எழுதிக்கிறேன். இதை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம 100 கூட மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே தான். ஸோ 5 1s are 5, 5 2s are 10, இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ 20%. ஆப்ஷன் சி தான் இந்த சம்கான ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, டைரக்டாவே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.